எல்லோருக்கும் வணக்கம். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ, ரொம்ப லவுடா, ஃபன்னியா, எனர்ஜெட்டிக்கா, ஜாய்ஃபுல்லா இருப்போம். இன்னொரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ, ரொம்ப குவைட்டா இருப்போம். அதிகமா லிசன் பண்ணுவோம். கசின்ஸ் கூட இருக்கிறப்போ ஒரு மாதிரி, நம்மளோட கிளாஸ்மேட்ஸ் கூட இருக்கிறப்போ இன்னொரு மாரி பிஹேவ் பண்ணுவோம். டஸ் தட் மீன் யூ ஆர் பிரிட்டெண்டிங்? நாட் நெசசரிலிங்க. நம்மள பலர் இத நோட்டீஸ் பண்ணாமலே நேச்சுரலா பண்றோம். ஸோ, விச் ஒன் இஸ் த ரியல் யூ? சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, ஆன்சர் குட் பி ஆல் ஆஃப் தெம். சோசியல் கமீலியன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஹியூமன்ஸ் நேச்சுரலாகவே அவங்களோட பிஹேவியர்ஸை டிபெண்டிங் ஆன் சுச்சுவேஷன், யார் கூட இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குமா. இதை தான் சோசியல் கோட் சுவிட்சிங், அப்படி இல்லைன்னா ஐடென்டிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. இது ஃபேக்காக இருக்கிறது இல்லைங்க. நம்மளோட பிரெயின் அந்த என்விரான்மெண்ட்டை ரீட் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். திங்க் பண்ணி பார்த்தோம்னா, கிராண்ட் மதர், பெஸ்ட் ஃப்ரெண்ட், பிரின்சிபல் இவங்க 3 பேர்கிட்டயும் எக்ஸாக்ட்டா நம்ம சேமான வேல தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோமா? ப்ராபபிலி நாட். பிகாஸ் அதுதான் பிரைன் ரீடிங் த ரூம் அப்படின்னு சொல்லலாம். இது கமீலியன் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? நம்மளோட பிரெயின் சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன பிஹேவியர்ஸை கூட காப்பி பண்ணும். லைக் ஸ்மைலிங்காக இருக்கலாம், கிராசிங் யுவர் ஆர்ம்ஸ் ஆர் மேட்சிங் சம் ஒன் ஸ்பீக்கிங் ஸ்டைலாக கூட இருக்கலாம். ஆஃபன் வித்தவுட் யூ நோட்டிசிங், நம்மளே அறியாமல், நமக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே காப்பி பண்ணோம். ஒருத்தரோட ஸ்மைல் பண்ணும்போது நாம தெரியாமல் ஸ்மைல் பண்ணுவோம். ஒருத்தரை பேசுகிற ஸ்டைலு நம்மளோட பிரெயின் அன்கான்சியஸாக மேட்ச் கூட பண்ணும். இதை தான் சைக்காலஜிஸ்ட் கமீலியன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இன் யூ. டிஃப்ரெண்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? பிரிங் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இன் த சேம் பர்சன். ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காம்படிட்டிவாக இருப்போம், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், போல்டாக பிஹேவ் பண்ணுவோம். அதே ஸ்டடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோக்கஸ்டாக, ரொம்ப பேஷண்ட்டாக, ஆர்கனைஸ்டாக இருப்போம். நம்ம கூட விளையாடுற கேமிங் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபன்னியாக, ரிலாக்ஸ்டாக, அட்வென்ச்சரஸாக இருப்போம். இதே ஃபேமிலி கூட கேரிங்காக, ரெஸ்பான்சிபிள், சம்டைம்ஸ் ட்ரமாட்டிக்காக கூட இருக்கலாம் இல்லையா? இது எல்லாமே ஃபேக் வேர்சனே கிடையாதுங்க. இது எல்லாமே ஒரே ஒரு பர்சன் கிட்ட தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் ஒரு பர்சன் கிட்ட தான் இருக்கும். ஐ மீன் சேம் பர்சன். இப்போது த பவர் ஆஃப் அடாப்டிங் யுவர் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? இந்த எபிலிட்டி டீனேஜர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஆக்டர்ஸ், டீச்சர்ஸ், பொலிட்டிஷியன் அண்டு ஸ்போர்ட்ஸ் கேப்டன்ஸ் எல்லாருமே ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்டைலை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்டர்ஸ் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டோன் அண்டு எக்ஸ்பிரஷனை மாற்றுவாங்க. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுவாங்க. ஸ்போர்ட்ஸ் கேப்டன்ஸ் டீமை மோட்டிவேட் பண்ணுற விதத்தில் தான் பேசுவாங்க. இதுக்கு பேர் ஃபேக் பிஹேவியர் கிடையாது. சரியான விதத்தில், சரியான சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே நேச்சுரலாக அடாப்ட் பண்ணிப்போம். த ரியல் யூ இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் வேர்சன் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன்னியாக, ஸ்டடீஸில் ஃபோக்கஸ்டாக, ஃபேமிலி கூட கேரிங்காக, டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் கான்ஃபிடென்ட்டாக கூட இருக்கலாம். அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் கேன் ஸ்டில் பி ரியல் யூ. நம்மளோட பிஹேவியர் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது நார்மல் தான். பட் அதர்ஸ் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட வேல்யூஸ், பிலீவ்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை சேஞ்ச் பண்ணவே கூடாது. யூ டு நாட் ஹாவ் டு பிகம் சம் ஒன் எல்ஸ் ஜஸ்ட் டு ஃபிட் இன். உலகம் உங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்களே லாஸ் பண்ணிடாதீங்க. பி ஃப்ளெக்சிபிள் இன் யுவர் பிஹேவியர் பட் ஸ்டே ட்ரூ டு யுவர் வேல்யூஸ். பிகாஸ் பீயிங் யுவர் செல்ஃப் டஸ் நாட் மீன் behaving same way everywhere. It means never losing the real you while adapting to the world around you. நம்மளோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகலாம், பட் நம்மளோட கோர் வேல்யூ ஷுட் நாட். நம்மளோட டோன், ஜோக்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்டைல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட வேல்யூஸ், பிலீவ்ஸ், பிரின்சிபல்ஸை எக்காரணத்தை கொண்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது. நமக்கு பிடித்த ஹாபியை ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அது நமக்கு பிடிக்கல அப்படின்னு ப்ரிட்டன் பண்ணக்கூடாது. ஏதாவது ராங் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயந்து தொடர்ந்து சைலண்ட்டாக இருக்கிறது ஒரு ஹெல்த்தி அடாப்டேஷனே கிடையாது. தொடர்ந்து மற்றவங்கள போலவே ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது அடாப்டிங் இல்லாமல் ஹைடிங் யுவர் செல்ஃபாக மாறிடலாம். சைனிங் ஆஃப் சிடர்.